கோயம்புத்தூர் பெண்ணுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கை தாண்டி அந்த மராத்திய பெண்ணுக்கோ அது பீகாரோ மராத்தியோ அவங்களுக்கு எப்படி அப்படி செல்வாக்கு வருது? இப்படி ஒவ்வொரு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளாவில் நடந்தாலும் தப்பு தான். கேரளாவில் மலையாள மக்களுக்கு எதிராக நடந்தா தப்பு தான். மராத்தியில் மராத்தி மக்களுக்கு எதிராக நடந்தா தப்பு தான். எந்த தேசிய இனத்திலும் இது நடந்தா தப்பு தான். அப்ப இது ஏக ஒற்றைத்துவ அதிகாரம் அப்படிங்கிறது ஊடகங்களுக்குள்ளும் வருது, செய்தி ஊடகங்களையும் கட்டுப்படுத்துது. அதை விட மோசமா இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், லைஃப் ஸ்டைல் டிபேட் நிகழ்ச்சிகள், இது ஹார்ட்கோர் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான சேனல் நிகழ்ச்சி கிடையாது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியின் வாழ்வியலா கூட தமிழர்கள் அரசியல் பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு பதறாங்க. அது உண்மைதான். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். அப்போ அவர்கள் பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அவர்கள் பயப்படும் வண்ணம் தமிழர்களுடைய அரசியல் இருக்கு, எழுச்சி இருக்கு, அவர்களுக்கு எதிராக இங்க தமிழ்நாடு இருக்குங்கிறத ஒன்று காமிக்குது. அந்த பதட்டத்தை தான் இது வெளிப்படுத்துது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது, தமிழ்நாட்டில் ஊடகங்களோ அரசியலோ பொருளாதாரமோ தீர்மானிக்கிற இடத்தில் இந்த மண்ணை சேர்ந்தவன், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் இது மாதிரியான ஆபத்துகள் தான் வரும்.